السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العلي العظيم. ويقول النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال عليه الصلاة والسلام: من فطر صائما غفر له واعتقه الله من النار، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்களும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன், என்றுமே ஜீவித்திருப்போன் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் என்றென்றுமே உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்ததற்கு பின்னால், ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுடைய கட்டளைகளை எடுத்து அவனால் ஏவப்பட்டவைகளை எடுத்து அவனால் விளக்கப்பட்டவைகளை தவிர்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசமும் வஸியத்தும் செய்து கொள்கிறேன். அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திரும்பவும் ஒரு முறை பரக்கத் பொருந்தின இந்த மாதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். இது பல கைதுகளையும் மிகப்பெரிய பாக்கியங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு மாதம். ஏனைய 11 மாதங்கள்ல இல்லாத எத்தனையோ பல நலவுகளை ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். அருமையான சகோதரர்களே, நபி அவர்கள் ரமலான் வருவதற்கு முன்னால் ரமலானை பற்றி விளங்கப்படுத்துவார்கள், ரமலானுக்காக வேண்டி தயாராக்குவார்கள், ரமலானுக்காக நபி அவர்களும் தயாராகுவார்கள். ரமலானுடைய அந்த இரவு பகலுடைய 24 மணித்தியாலமும் மிகவும் பொறுமதியானது. சகோதரர்களே, மிக முக்கியமான சில விடயங்களை நாம் ரமலானில் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வியாபாரத்தை நாம் விளங்குகிறோம், எங்களுடைய குடும்பத்தை விளங்குகிறோம், எங்களுடைய காணி பூமி சொத்துக்களை விளங்குகிறோம், எங்களுடைய வாகனத்தை நாங்கள் விளங்குகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அதனை பாதுகாப்புக்குரிய ஏற்பாடுகளும் செய்கிறோம். வீட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்கிறோம், மனைவிய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உள்ள ஏற்பாடு செய்கிறோம். அதே போன்று சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உள்ள ஏற்பாடுகளை செய்கிறோம். ரமலான பாதுகாக்கணும் என்ற உணர்வு எங்கள் அதிகமானவர்களுக்கு இல்லை. ஏனென்றா எங்களுடைய மனசில ரமலான எந்த அளவுக்கு கணக்கெடுத்திருக்கிறோம் என்றா, அது எங்களுடைய சொத்துக்களை விடவும் சாதாரணமானது, எங்களுடைய வாகனத்தை விடவும் சாதாரணமானது,
எங்களுடைய மனைவி பிள்ளைகளை விடவும் சாதாரணமானது. இந்த ரமலானால என்ன கிடைக்கும் என்ற பலாபலன் சரியா என்றதால, அதை விளங்காததால ரமலான கணக்கெடுக்காம நாங்கள் விட்டு விடுகிறோம். ஒரு மனிதனுக்கு அவருடைய வாகனம் காணா போனால் மிகவும் தடமாறுவாரு, புல்ல காணா போனா தடமாறுவாங்க. அதே போல ஒரு பொறுமதியான ஒரு பணம், ஒரு அளவுள்ள ஒரு பணம் காணா போனா தடமாறுவாரு, ஒரு செக் ரிட்டனாலே தடமாறுவாங்க. ஆனா ரமலான்ல பகல் இரவு அது எங்களிடமிருந்து வீணாகின்றதா அல்லது சரியான முறை நான் பயன்படுத்துகிறேனா? அப்ப ஏன் எங்களிடமிருந்து வீணாகின்றது என்று பார்த்தால் ரமலானுடைய பிரயோஜனங்கள் எங்களுக்கு தெரியாது. ரமலானால கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன? ஏராளமான ஹதீஸ்கள்ல ரமலானை பத்தி நபி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு சில விடயங்களை நாம் விளங்கிக் கொள்வோம். அருமையான சகோதரர்களே, நாங்க தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, தௌபா துஆ இஸ்திக்ஃபாராக இருந்தாலும் சரி, ஒரு சதகாவாக இருந்தாலும் சரி, ஒரு உம்மவாப்போடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகளாக இருந்தாலும் சரி, அது ஏன், எதற்கு, இதனுடைய பிரயோஜனங்கள் என்ன என்பதை கட்டாயம் விளங்கி வைக்கும். அப்பதான் அதுல ஒரு இன்பம் கொண்டு வரும், அதுல நன்மையை எதிர்பார்ப்பு கொண்டு வரும். அதே போன்று அந்த ரமலானுடைய காலம். சுருக்கமாக ரமலானுடைய ஒரு சில விடயங்களை பேசிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா பேசக்கூடிய எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் எங்கள் எல்லோருக்கும் எல்லோருடைய குடும்பத்தார்களுக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. சகோதரர்களே, ரமலான் நபியவர் சொன்னார்கள், முதலாவது சஹர் சாப்பிடுங்க. சஹருடைய சாப்பாட்டுல பரக்கத்து இருக்கின்றது. சஹர் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 16-17 ஹதீஸ்கள் வருகின்றன. சஹருடைய சாப்பாட்டுல பரக்கத். இரண்டாவது, சஹருடைய சாப்பாடு சாப்பிடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வும் மலக்குமாரும் துஆ செய்கிறார்கள். மூணாவது, எங்களுக்கும் யஹூதிகளுக்கும் மத்தியில் வித்தியாசமே சஹருடைய சாப்பாடு. நாலாவது, நபிகள் சொன்னார்கள், யாரு பகல்ல நோன்பு வைப்பார்களோ முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும். அஞ்சாவது, யாரு இரவுல நின்று வணங்குவார்களோ முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆறாவது, யாரு கதிருடைய இரவை நின்று வணங்குவார்களோ முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏழாவது, கதிருடைய ராவோ அது 1000 மாதங்களுடைய அமல்களை விட சிறந்தது. எட்டாவது, ஆரம்பப்பட்ட அல்லாஹ் ரஹ்மத்தாக ஆக்கி வச்சுகிறான். 9வது, நடுப்பட்ட அப்ரத்தாக ஆக்கி வச்சுகிறான். 10வது, இறுதிப்பட்ட நரக விடுதலையாக ஆக்கி வச்சுகிறான். 11வது, நோன்பாளியுடைய துஆ கபூலாகும். 12வது, நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வீச்சல் அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட பொறுமதியானது. 13வது, நோன்பு நரகத்துக்கு நிறைய பாதுகாக்கும். 14வது, நோன்பு கியாமத்தினால ஷஃபாஅத் செய்யும். 15வது, நோன்புல துறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயிரக்கணக்கான மனிதர்களை நரக விடுதலை செய்கிறான். 16வது, அல்லாஹ் தஆலா ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய நன்மையை தாரான். 17வது, ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மையை தாரான். ஏராளமான நன்மைகளை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். நபி அவங்க சொன்னாங்க, குல்லு அமல் இப்னி ஆதம் லஹு, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்குரியது. இல்ல சௌம், நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லீ, அது எனக்குரியது. வான அஜ்ஸி பிஹி, நான் அவனுக்கு கூலி கொடுப்பேன் என்றார்கள். 19வது, சுவர்க்கத்துடைய வாசல்கள் திறந்து கொள்ளப்படுகின்றன. 20வது, நரகத்துடைய வாயில் மூடப்படுகின்றன. 21 சைத்தான் விளங்கிடப்படுகிறான். எல்லா வகையான கயிறுகளையும் ஒரே நேரத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். ஒரு சுன்னத்துக்கு ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மை. முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும்.
மேலான சகோதரர்களே, உதாரணமாக எடுத்துக்கொண்டா நாம் வீடுகளுக்கு சாமான் வாங்கி சில்லறை சாமான்கள் வாங்கி ஒரு 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் கடன் ஆகிட்டது, அல்லது பஜார்கள் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கடன் ஆகிட்டது. ஹோல்சேல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சந்தர்ப்பத்துல ஒரு கோடி 2 கோடி ரூபாய் கடன் ஆகிடும். அப்ப அவர் சொல்றாரு அந்த கடன் எடுத்தவர்கிட்ட, தம்பி நீங்க ஒரு கிலோ சீனி வாங்கி கொள்ளுங்க, உங்க முந்தின கடன் எல்லாத்தை நான் மன்னிக்கிறேன்டா. யாரதான் அந்த சீனி வாங்குறத விடுவாங்க? பகலுடைய நோன்பு முந்தின முழு பாவங்களையும் மன்னிக்கப்படும். இரவுடைய முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும். கதருடைய இரவு 1000 மாதங்களுடைய அந்த அளவிட சிறந்த நாவு முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலான சகோதரர்களே, பூமிக்கு மேல யாராவது இருப்பாங்களா? ஒரு மாசம் வேலை செய்யுங்க, ஒரு வருஷத்துடைய கூலிய தாரேன். ஒரு மாசம் வேலை செய்யுங்க, 10 மாசத்துக்குரிய கூலிய தாரேன். ஒரு இரவுடைய வணக்கம் 1000 மாதங்களுடைய கூலி. ஒரு இரவுடைய வணக்கம் 1000 மாதங்களுடைய கூலி. முழு கயிறுகளையும் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஷேட் வாங்கினா ஏதாவது ஒரு மால்ல அல்லது பெரிய ஒரு கடையில ஒரு ஒப்பரம் போடுறாங்க. ஒரு ஷேட் வாங்குங்க, 70 ஷேட் தாரேன். ஒரு சாரம் வாங்குங்க, 70 சாரம் தாரேன். ஒரு தொப்பி வாங்குங்க, 70 தொப்பி தாரேன். ஒரு ஜுப்பா வாங்குங்க, 70 ஜுப்பா தாரேன். நான் விடுவோமா? ஒரு பர்துக்கு 70 பர்துகளுடைய நன்மை. ஒரு பர்துக்கு 70 பர்துகளுடைய நன்மை. அருமையான சகோதரர்களே, இவ்வளவெல்லாம் பிரயோஜனங்களையும் பவாய்துகளையும் நன்மைகளையும் கயிறுகளையும் மரக்கத்துகளையும் கொண்டு முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. கணக்கெடுக்காமல் இருக்கிறோம் சகோதரர்களே. எனக்கு முன்னால, என்னுடைய மனைவிக்கு முன்னால, என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னால, என்னுடைய சகோதரர்களுக்கு முன்னால இவ்வளவு பெரிய ஒப்பர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. கணக்கெடுக்காமல் இருக்கின்றோம். இதனால நபி சொன்னாங்க, நபி அவர்கள் கூறினார்கள், நாசமா போகட்டும், நாசமா போகட்டும், நாசமாகியே போகட்டும். யாருக்கு பத்துவா செய்றீங்க? யாரு நாசமா போகட்டும்? யாரை பத்தி கூறுகிறீர்கள்? மன் அத்ரக ரமலான சும்ம லம் யுக்ஃபர் தம்புஹு, யார் ரமலானை அடைந்தும் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ நாசமாகவே போகட்டும் என்றார்கள். 29 நாள் 30 நாள் நாங்க நோன்புக்குள்ள வாரவல்ல, நோன்பு முடிஞ்சு வெளியே போகும் பொழுது நாங்க என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? எங்களுடைய பாவங்களுடைய ஹாலாத் என்ன? என்னுடைய அந்த பெயர் எந்த பட்டியலில் இடப்பட்டிருக்கின்றது? நாசமா போன கூட்டத்தில் இடப்பட்டிருக்கின்றதா, அல்லது பாக்கியம் பெற்றவர்களுடைய அந்த பட்டியலில் எழுதப்பட்டிருக்கின்றதா? என்னுடைய மனைவியுடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கின்றது? என்னுடைய பிள்ளைகளுடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கின்றது? என்னுடைய தாய் தந்தைகளுடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கின்றது? என்னை சூழலுள்ளவர்களுடைய பெயர் எந்த பட்டியலில் வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் யோசிக்கிறோம் சகோதரர்களே. ரமலான அழகான முறையில பயன்படுத்தணும். ரமலான் இது சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், மெம்பர்ல ஏறும் பொழுது ஆமீன் 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 என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் என்ன விஷயம் ஆமீன் சொன்னீங்க? மெம்பர்ல ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, நான் ஆமீன் என்றேன். அந்த துஆ ஒன்றுதான், ரமலான் மாதத்தை அடைந்து யார் தௌபா பெற்றுக்கொள்ளலையோ நாசமா போகட்டும். அருமையான சகோதரர்களே, ரமலான 6 விடயங்களில் கலைக்கணும். பகல்ல நோன்பு வைக்கணும், இரவுல நின்று வணங்கணும், அதிகமாக குர்ஆன் ஓதணும், 4வது அதிகமாக சதகா செய்யணும், 5வது அதிகமாக தௌபா துஆ இஸ்திக்ஃபார் ஈடுபடணும், 6வது கடைசி பத்தி இஹ்திகாப். நபி அவர்களுடைய ரமலான் இதுதான். நபி அவர்களுடைய ரமலான் வேண்டிய கிதாபுகள் எடுத்து பார்க்கலாம். ரமலானுடைய காலத்தில் நபி என்ன செய்தார்கள்? பகல்ல அழகான நோன்பு வைப்பார்கள், இரவுல நின்று வணங்குவார்கள், 3வது அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள், 4வது சதகா செய்வார்கள், 5வது துஆ தௌபா இஸ்திக்ஃபார் ஈடுபடுவார்கள், 6வது கடைசி பத்து இஹ்திகாப் இருப்பார்கள்.
எனவே மேலான சகோதரர்களே, இந்த ரமலான இவ்வாறான ஒரு அமல்கள்ல பகல் இரவுகள்ல நாங்க கழிக்கக்கூடியவர்களாக மாறும். சுருக்கமாக அழகான நோன்பு. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க நோன்பு வைப்பதாக இருந்தால் ஈமானோட இஹ்திசாபோட நன்மையை எதிர்பார்த்தவராக ஈமானோட அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட நோன்பு வைங்க. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கணும், அதே போன்று நன்மையை எதிர்பார்க்கிறவராக இருக்கணும். நபி அவங்க சொன்னாங்க, இது அக்கான யௌமு ஸௌமி அஹதுக்கும், உங்களால் நோன்பாளிகளாக இருந்தா ஃபலா யர்ஃபுஸ், பாவங்கள் செய்யவானம், பாவமான காரியங்கள் ஈடுபடவானம், வலா யஸ்கப், நீங்க சத்தம் போட்டு கொண்டிருக்கவானம், ஃபைன் சாபஹு அஹத், ஒரு ஆள் அவரை ஏசினா ஃபகுல் இன்னி ஸாயிம், நான் நோன்பாளி என்று சொல்லுங்க. உதாரணமாக எடுத்துக்கொண்டா, நான் இப்ப ஃபத்வாவுக்கு வரேன், என்னோட வெள்ள ஜுப்பா ஒரு பக்கத்துல கிரீஸ் பட்டு, இன்னொரு பக்கத்துல மலம் நஜீஸ் பட்டு, பிள்ளையுடைய நஜீஸ் பட்டு, இன்னொரு பக்கம் கஞ்சி கொட்டுப்பட்டு, இன்னொரு பக்கம் வாந்தி சக்தி அது கொட்டுப்பட்டு, இந்த ஜுப்பாவோட நீங்க என்னைய பள்ளிக்கு எடுப்பீங்களா? இங்கல ஒரு பக்கம் வாந்தி, இன்னொரு பக்கம் நஜீஸ், இன்னொரு பக்கம் கிரீஸ், இன்னொரு பக்கம் அந்த ஏதாவது ஒன்று கொட்டுப்பட்டு அசுத்தமாக இருக்குது. இந்த ஜுப்பாவோட பள்ளிக்குள்ள நீங்க யாரும் எடுக்க மாட்டீங்க. இதே போலதான் காலையில அழகாக நோன்பு வைக்கிறோம். பொய், ஏமாத்து, களவு, புறம், பொறாம, வஞ்சகம், அநியாயம் எல்லாம் சேர்ந்து ஒரு நஜீஸாக மாறுது. பார்வையால் அப்பாவம், கேள்வியால் அப்பாவம், அநியாயம். நோம்ப புடிச்சு கொண்டு, நோம்பு ஒரு இபாதத். நாங்க சஹர்ல இருந்து மக்ரிபாங்க ஒரு பர்துக்குள்ள இருக்கிறோம். பர்துக்குள்ள இருந்து நபியோர் சொன்னார்கள், பலாயிரம் போஸ், நீங்க பாவம் செய்யக்கூடாது, பாவமான காரியங்கள் ஈடுபடக்கூடாது. உங்களை யாராவது ஏசினாலும் நீங்க திரும்ப ஏசக்கூடாது. நீங்க இன்னைய சாயம் நான் நோன்பாளின்னு சொல்லணும். இங்க பார்த்தா பொய்யும் புறமும் அவதூறும் இட்டுக்கட்டும், கண்ணால காதால வாயால அநியாயங்கள் குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு நஜீஸாக இருக்கும். மேலான சகோதரர்களே, இதனால நபி அவங்க சொன்னாங்க, எத்தனையோ நோன்பாளிகள் அவருடைய நோன்பின் மூலமாக பசித்திருந்ததையும் தாகித்திருந்ததை வேற எந்த பிரயோசனமுமே இல்லை. ஒரு பக்காயும் எத்தனையோ இரவுல நின்று வணங்கக்கூடியவர்கள் இரவுல நின்று வணங்குறதன் மூலமாக அவருக்கு கஷ்டப்பட்டதையும் இரவுல நின்று வணங்குறது, இரவுல விழித்திருந்த வேற எந்த பிரயோசனமுமே இல்லை. பிள்ளைகளை பாருங்க, இங்க அழகான முறையில முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும், முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும், முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு பர்த, ஒரு சுன்னத்துக்கு பர்துடைய நன்மை, ஒரு பர்துக்கு 70 பர்துடைய நன்மை, சதகாவுடைய அமல்கள், குர்ஆன் திலாவத், தௌபா, துஆ, இஸ்திக்ஃபார், சுவர்க்கம் தோன்றியிருக்குது, நரகம் மூடியிருக்குது, ஷைத்தான் கட்டப்பட்டிருக்கிறான், அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், துஆ கபூலாகும். இவ்வளவு பெரிய வஃபர் எல்லாம் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் என்னோட பிள்ளைகள் நஜீஸை போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறாங்க, டாம் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் ஒஃபர், இங்க ஷைத்தானுடைய விஷயங்கள். அதாவது உதாரணமாக செல்றதா இருந்தா, ஒரு இடத்துல அழகான முறையில புஃபே வைக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு 25-30 வகையான சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகள் சேர்ந்து குப்பை மேய்ச்சி உட்கார்ந்து கொண்டு குப்பையை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், குப்பையை ரசித்து கொண்டிருக்கிறோம். இங்களை பிரியாணி வைக்கப்பட்டிருக்கின்றது, வகை வகையான சாப்பாடு, அது ஒன்று தேவையில்லை. நாங்களும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து நஜீஸ சாப்பிடுறோம். விளையாட்டிலையும் அதிலையும் இதையும் சும்மா வீணான காரியங்களும் இரவுல நின்று வணங்குற ஒன்றுமே இல்லை, பாவத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்டா எங்களுடைய மாதிரி முட்டாள்கள் யார் இருப்பாங்க? இதனால நபி அவங்க சொன்னாங்க, ரதிமான் நாசமாகியே போகட்டும் யாரு ரமலான் அடைஞ்ச பாவங்களுக்கு தௌபா பெற்றுக் கொள்ள வேண்டும். பள்ளிக்கு வாங்க, இரவுல நின்று வணங்குங்க, பிள்ளைகளை கொண்டோல வச்சு கொள்ளுங்க, இரவுல ரோட் வழி சுத்துறது இல்ல, ரமலான் பள்ளியை ஹயாத்தாக்கணும், குர்ஆன் ஓதணும். ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன்.
இப்னு ஹுஸைமாவுடைய ஒரு ரிவாயத். ரமலான் வாரத்துக்கு முன்னால சஹாபாக்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, அது அவல்லகும் ஷஹரும் முபாரக், ஒரு முபாரக்கான மாசம் ஒன்று வருது. ஃபஅக்ஸிரு ஃபீஹி அர்பஅ ஹிஸால், 4 விஷயங்களை அதிகப்படுத்துங்க. 2 விஷயம் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திடும், மற்ற 2 விஷயம் உங்களுக்கு கட்டாயமானது. ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய 2 விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அதிகமாக சொல்லுங்க. 2வது அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உங்களுக்கு தேவையான கட்டாயமான விஷயம் சுவர்க்கத்தை அல்லாஹ்ட்ட கேளுங்க, நரகத்துக்கு பாதுகாப்பு கேளுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். அல்லாஹ் தஆலா இந்த ரமலான அழகான முறையில் பாவிச்சு பாக்கியம் பெற்ற